சரி. வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் நேற்று வீடியோவில் நோட்டீஸ் சம்பந்தமாக படிச்சிருந்தோம். அந்த நோட்டீஸில் நேற்று பார்த்தது இன்வைட்டிங் நோட்டீஸ். இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் மிஸ்ஸிங் நோட்டீஸ். அதாவது மிஸ்ஸிங் நோட்டீஸ்ண்டா இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் அல்லது ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஆவணங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று உங்களிடமிருந்து தவற விடப்பட்டுட்டு பாடசாலையிலையோ இல்லை எங்கேயோ தவற விடப்பட்டுட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களால் எழுதப்பட்டு உங்களுடைய ஸ்கூல் நோட்டீஸ் போட்டோ அல்லது உங்களோட கிராமத்தினுடைய நோட்டீஸ் போர்ட்லேயோ போடுறது தான் போட்டு உங்களோட பொருளை கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கான நோட்டீஸ் தான் மிஸ்ஸிங் நோட்டீஸ். இந்த மிஸ்ஸிங் நோட்டீஸ் நோட்டீஸ் இதில் உள்வாங்கப்பட்டு பரீட்சைகளுக்கு கொண்டிருக்கு. ஓஎல் எக்ஸாமுக்கு அது உங்களோட பாட புத்தகத்திலும் இருக்குது. ஆகவே அது சம்பந்தமாகி நாங்கள் இன்றைக்கு படிக்க உள்ளோம். ஆகவே இந்த கேள்வியை நாங்கள் வாசித்து விளங்கி போட்டு இதுக்குரிய ஆன்சரை நாங்கள் இப்போ பார்ப்போம். அப்போ நோட்டீஸில் மிஸ்ஸிங் நோட்டீஸ். இப்போ யூ ஹேவ் மிஸ்ட் யுவர் ஸ்மால் டிக்ஷனரி புக் அட் யுவர் ஸ்கூல். அதாவது யூ ஹேவ் மிஸ்ட் யுவர் ஸ்மால் டிக்ஷனரி புக் அட் யுவர் ஸ்கூல். நீங்கள் உங்களுடைய சின்ன ஒரு டிக்ஷனரி புத்தகம் உங்களுடைய பாடசாலையில தவற விட்டுட்டீர்கள். சரிதானே? மிஸ்டெண்டும் வரும், இல்லை என்று சொன்னா லொஸ்டெண்டும் வரும். லொஸ்டெண்டா இழந்தது, மிஸ்டெண்டா தவற விட்டது. ரெண்டு மீனிங் கிட்டத்தட்ட உண்டு. சரிதான். ரைட் அ நோட்டீஸ் டு புட் அப் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போட்டது. அந்த புட் அப் உங்களோட நோட்டீஸ் போர்ட்ல போடுறதுக்காக உங்களை ஒரு நோட்டீஸை எழுதட்டாம். ரைட் ஏ நோட்டீஸ் டு புட் அப் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் ஃபார் ஃபைண்டிங் யுவர் டிக்ஷனரி புக். அதாவது என்னத்துக்காக நீங்கள் எழுதுறீங்கன்னா ஃபார் ஃபைண்டிங் யுவர் டிக்ஷனரி புக், உங்களுடைய புத்தகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் தொலைந்த உங்களுடைய டிக்ஷனரி புத்தகத்தை பற்றி எழுதி அந்த அதில் நோட்டீஸ் போர்ட்டில் போட சொல்லப்பட்டிருக்குது. சரிதான? யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ். எத்தனை வேர்ட்ஸில் பயன்படுத்தி எழுதலாம் என்றாலும் நீங்கள் இதுக்கு 40 வேர்ட்ஸை பயன்படுத்தி எழுதலாம். அதாவது கூடுதலாக நோட்டீஸுக்கு வாரது 40 வேர்ட்ஸுக்குள்ள தான் எழுதுவோம். அப்ப அவன் இன்க்ளூடிங் என்ற விடயத்துக்கு கொஞ்சம் விஷயம் உள்வாங்கி இருப்பான். அந்த இன்க்ளூடிங் என்ற விஷயத்த நாங்க பார்க்க வேணும். அப்ப அதுல சொல்லப்படுற விடயங்களை எடுத்துதான் நீங்க கீழே நோட்டீஸ் எழுதுவோம். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு when and where you lost it. when and where you lost it என்றா இது எப்பொழுது எங்க இழந்த நீங்கள். when and where you lost it, லொஸ்டும் மற்ற மிஸ்ஸிங்கும் ஒன்றுதான். when and where lost அல்லது missed it, இதை நீங்க எப்பொழுது எங்கே துளைச்சனீங்க. how you lost it, அதாவது இது எப்படி நீங்க இழந்தீங்க. எப்படி ஒரு காரணம் இல்லாமல் இழந்திருக்க மாட்டீங்க. சும்மா எங்கேயாவது தவற விடப்பட்டிருக்கும். அது என்ன ஒரு சம்பவத்துக்கு நீங்க போன இடத்துல தவறப்படப்பட்டிருக்கும். அதுக்கான காரணம் how you lost it என்றா அது துளைஞ்சது, எப்படி துளைஞ்சது அது. மற்ற டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யுவர் டிக்ஷனரி, அதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யுவர் டிக்ஷனரி என்றா உங்களுடைய டிக்ஷனரி, உங்களுடைய அரிச்சுவடி, அந்த புத்தகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் என்றா அதனுடைய விளக்கம். அது என்னென்ன கலர்ல இருக்கு, என்னென்ன நிறத்துல இருக்கு, என்ன சைஸ், அப்படி கொடுக்கறதுதான் அது இந்த டிஸ்கிரிப்ஷன். மற்ற கண்டக்ட் இன்ஃபர்மேஷன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. இப்ப நீங்க அந்த டிக்ஷனரியை கண்டு எடுத்துட்டீர்கள். எடுத்தா அதை எவ்வாறு நீங்க அதை திருப்பி கொடுக்கணும்ன்றதுக்காக நீங்க கண்டக்ட் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கட்டாயம். அப்ப அதுல தரவைத்தான் வச்சு நீங்க எழுதணும். சும்மா நீங்க போடக்கூடாது. அவன் இதுல போட்டபடியா நாங்க இந்த தரவை உள்வாங்கி அந்த நோட்டீஸை எழுத போறோம். அப்ப முதலாவது நாங்க நோட்டீஸ் என்ற ஹெடிங்க போடுவோம். என்ன போடுவோம்? நோட்டீஸ் என்ற ஹெடிங். நோட்டீஸ் என்ற ஹெடிங் கட்டாயம் போட்டே ஆகும். அதுக்கு அடுத்ததா போட பொறியல் ஐ மிஸ்ட். சரிதான்? ஐ மிஸ்ட் மை டிக்ஷனரி புக். மை டிக்ஷனரி புக். நான் என்னுடைய என்னத்தை துளைச்சிட்டு இருக்கிறேன்? டிக்ஷனரி புக். அதாவது அரிச்சுவடி புத்தகத்தை துளைச்ச சம்பந்தம். ஐ மிஸ்ட் மை டிக்ஷனரி புக். சரியான? ஐ மிஸ்ட் மை டிக்ஷனரி புக். இது ரெண்டாவது ஹெடிங், இது மெயின் ஹெடிங். அப்ப இதை நீங்க கொடுக்காம விடலாம். சரிதானே? இப்ப நீங்க விஷயத்தை எழுத போறீங்க. ஐ ஹேவ் எப்ப மிஸ் பண்ணப்பட்டிருக்கு இதுல பார்க்கணும். when and where you lost it, how you lost it, எப்படி நீங்க துளைச்சனீங்களோ இங்கே துளைச்சனீங்கன்னு கொடுக்கணும். மற்ற இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யுவர் டிக்ஷனரி என்ற இந்த பகுதி வரைக்கே அதை முதலே நீங்க கொடுத்துருவோம். ஏனென்றா அதை முதலே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அதை எழுதுற மெதட்டை பாருங்க அப்படின்ட்டு. இப்ப ஐ ஹேவ். சரிதானே? ஐ ஹேவ் மிஸ்ட், அதாவது ஐ ஹேவ் மிஸ்ட்
my small size என்ன red color dictionary small color dictionary book on ஒன்னண்டா இப்போ கொடுக்கணும் on 10 November 10 March and கொடுப்போம் 10 March 2024 March of 2024 எங்க at my school main call எங்களுடைய பாடசாலை என்னுடைய பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்தில் என்ன ஐ ஹேவ் மிஸ் நான் தவற விட்டுள்ளேன் மை ஸ்மால் சைஸ் ரெட் கலர் டிக்ஷனரி அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷன் இதுக்குள்ள ரெட் கலரும் ஸ்மால் சைஸும் ரெண்டு வந்துட்டு அப்ப நீங்க அதோட டிஸ்கிரிப்ஷன் சரி அதோட வந்து அந்த அதை பற்றிய விளக்கம் என்ன அந்த டிக்ஷனரியை பற்றி ஒரு சின்ன விளக்கம் வந்து கொடுக்க போறீங்க வேறு எதையும் கலர் கொடுக்கலாம் ப்ளூ கொடுக்கலாம் ஜெலோ கொடுக்கலாம் ஏதாவது கலரோ என்னத்தையும் ஒன்று கொடுத்து நீங்க வந்து விளங்கப்படுத்தலாம் அதாவது வந்து ரெட் கவர் அப்படி எது என்ன விரும்பினாலும் நீங்க வந்து அதை கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் அந்த டிக்ஷனரியை பற்றி ஒரு விளக்கம் எப்படியான தோற்றம் அந்த தோற்றத்தை தான் கொடுக்க போறீங்க அப்ப ஐ ஹேவ் மிஸ்ட் மை ஸ்மால் சைஸ் ரெட் கலர் டிக்ஷனரி புக் ஆன் 10th March of 2024 at my school main goal எங்களுடைய பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்தில் வந்து நான் துளைச்சிட்டேன் அப்ப இப்ப ரெண்டு சரி பென் துளைச்ச நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் ரெண்டும் கொடுத்துட்டீங்க அடுத்தது கப் யூ லாஸ்ட் இட் எப்படி நீங்க இதை துளைச்ச நீங்கள் when I participated to the meeting I lost it அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கா when I participated to the meeting I lost it அதாவது நான் அந்த மீட்டிங்ல வந்து பங்கு பற்றிய போது வந்து நான் என்னுடைய டிக்ஷனரியை வந்து என்ன துளைச்சுள்ளேன் ஐ ஹேவ் லாஸ்ட் போடலாம் ஐ ஹேவ் லாஸ்ட் இன்னும் விசேடமா இருக்கும் ஐ ஹேவ் லாஸ்ட் இட் அல்லது வந்து மிஸ்ட் இட் ஐ ஹேவ் லாஸ்ட் இட் அண்ட் இதை வந்து தவற விடப்படும் when I participated to the மீட்டிங்கில் நான் பங்கு பெற்றி கொண்டிருந்த பொழுது இந்த டிக்ஷனரியை நான் தவற விட்டுள்ளேன் someone சரிதான someone find you may call me அல்ல வந்து you may contact me you may call me it is my contact number சரிதானே it is my contact number இது என்னுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய முகர் you may call me அதாவது someone find இதை வந்து யாராவது பார்த்தாலோ கண்டாலோ இதை நீங்க யாராவது பார்த்தாலோ கண்டாலோ you may call me நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணலாம் it is my contact number இது வந்து என்னுடைய தொடர்பு இலக்கம் 077 638 18 49 if not அப்படி இல்லாட்டில் you may keep it to the school
பிரின்சிபல் ஆஃபீஸ். சரிதானே? இஃப் நாட், அப்படி இல்லாட்டில் யூ மே கிவ் இட். யூ மே கிவ் இட் அல்ல, யூ கேன் கிவ் இட் எப்படின்னு சொல்லலாம். யூ உங்களால் கொடுக்க முடியும் அல்லது வந்து உங்களால் கொடுக்கலாம். யூ கேன் கிவ் இட் அல்லது வந்து யூ மே கிவ் இட் டு த ஸ்கூல் பிரின்சிபல் ஆஃபீஸ். சரிதானே? பாடசாலையினுடைய அதிபரிடம் வந்து இதை வந்து பாடசாலையினுடைய அதிபர் ஆபீஸில் காரியாலயத்தில் இதை வந்து நீங்க கொடுக்கலாம் என்று சொல்லி எழுதணும். அப்ப இதுல பாருங்க என்ன மாதிரி என்ன, ஐ ஹேவ் மிஸ்ட் மை ஸ்மால் சைஸ் ரெட் கலர் டிக்ஷனரி புக் on 10th March of 2024 at my school main goal. எங்களுடைய பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்தில் என்னுடைய வந்து ரெட் கலர் சோப்பு கலருடைய சின்ன சைஸையுடைய டிக்ஷனரி புத்தகத்தை நான் தவற விட்டுள்ளேன். when I participated, அதாவது எப்படி நீங்க துளைச்சனீங்கள் என்றதான் இது. when I participated to the meeting, அதாவது மீட்டிங்ல when I participated the meeting to the meeting, அதாவது இந்த மீட்டிங்ல நாங்க பங்கு பெற்றி கொண்டிருந்த மீட்டிங்குக்கு பங்கு பெற்றி கொண்டிருந்த பொழுது I have lost it என்ற வந்து அந்த மீட்டிங்ல பங்கு பெற்றி கொண்டிருந்த பொழுது நான் அதை வந்து என்ன செய்துட்டேன், தவற விட்டுட்டேன். someone find or saw it, யாராவது இதை பார்த்தாலோ கண்டாலோ, யாராவது கண்டாலோ பார்த்தாலோ, எது என்றாலும் மீனிங் ஒன்றுதான். அப்ப யாராவது பார்த்தாலோ கண்டாலோ, இதை நீங்க பார்த்தாலோ கண்டாலோ யூ மே கால் மீ, நீங்க வந்து எனக்கு கோல் எடுக்கலாம். யூ மே கால் மீ, நீங்க வந்து எனக்கு கோல் எடுக்கலாம். இட் இஸ் மை கண்டக்ட் நம்பர், இது வந்து என்னுடைய தொடர்பு முகவரி. அதாவது கண்டக்ட் இன்ஃபர்மேஷன் என்று வந்திருக்கிறோம், அதெல்லாம் சொல்ல போறேன் நான் கடைசியா என்னத்தையும். இட் இஸ் மை கண்டக்ட் நம்பர், இது என்னுடைய தொடர்பு இலக்கம் 077 638 18 49 என்ற நம்பர். இதுக்கு கோல் பண்ணி வந்து இதை பற்றி சொல்லுங்க. இஃப் நாட், அப்படி இல்லாட்டில், இஃப் நாட் அப்படி இல்லாட்டில் யூ கேனோ அல்ல யூ மேயோ, யூ கேன் அல்ல யூ மே, உங்களால வந்து வழங்க முடியும் அல்லது வந்து நீங்கள் வழங்கலாம். கிவ் இட், இதை டு த ஸ்கூல் பிரின்சிபல் ஆஃபீஸ், அதாவது வந்து அங்களுடைய பாடசாலை டு த ஸ்கூல். ஆனா இதுல வந்து என்ன பண்ணுவோம், டு மை ஸ்கூல் என்று போட்டா நல்லா இருக்கும். டு மை, அதாவது கிவ் இட் டு மை ஸ்கூல் பிரின்சிபல் ஆஃபீஸ், என்னுடைய பாடசாலையினுடைய அதிபருடைய காரியாலயத்தில் இதை கொடுத்தா நல்லா. இதை கொடுக்கலாம் அல்லது வந்து இதை கொடுக்கலாம், நீங்க கொடுக்கலாம் அல்லது உங்களால கொடுக்க முடியும். என்னண்டா இந்த டிக்ஷனரி புத்தகத்தை வந்து எங்களோட பாடசாலை அதிபருடைய ஆபீஸில் இல்லைன்னு சொன்னால் நீங்க எனக்கு கால் பண்ணுங்கன்றதான் இது இந்த மீனிங். அப்ப இந்த நோட்டீஸ் வந்து நாங்கள் எழுதிட்டோம், வந்து ஒரு பொருளை லொஸ்ட் ஆக்கிட்டோம். அப்ப இதுல வந்து நீங்க டேட் போடணும். டேட் போட்டா வந்து இதுல எத்தனையாம் தேதி வச்சிருக்கிறீர்கள், மார்ச் மாதம் 10ஆம் தேதி. அப்ப 15ஆம் தேதி 15 3ஆம் மாதம் 2024 எழுதுறதாக இருக்கணும். ஏன்னா துளைக்கப்பட்ட பிறகுதான் நீங்க இந்த நோட்டீஸை வந்து எழுதுவீங்க. சரிதானே? 13 போடும். ஏனென்றா துளைக்கைக்கு முதல் எழுதுறதாக இருக்கக்கூடாது. அது இன்வைட் பண்ற நோட்டீஸுக்கு தான் ஒரு நிகழ்வு நடக்கைக்கு முதல் எழுதுற. இது வந்து எத்தனையாம் தேதி, 10ஆம் தேதி மார்ச் மாதம் துளைச்சிட்டோம்டா, நீங்க 13ஆம் தேதி தான் எழுத போறீங்க. 13ஆம் தேதி தான் பார்த்த இடத்துல உங்களோட டிக்ஷனரி புத்தகம் இல்லை. அப்ப யோசிக்கிறீர்கள் இந்த இடத்துல தான் தவற விட்டுருப்பேன், அதுக்காக எழுதுறீர்கள் நோட்டீஸ். இந்தியால வந்து நீங்க கொடுக்கணும், வந்து உங்களோட சைனை கொடுக்கணும், கீர்த்தி. சரிதானே? உங்களோட டெஸ்டினேஷன் கொடுக்கலாம், அல்லது என்னென்னு கொடுக்கலாம், உங்களோட வகுப்பை கொடுக்கலாம். கிரேட் ஜே கீர்த்தி, கிரேட் என்ன 10A. சரிதானே? தரம் 7ஆம் ஆண்டு படிக்கிற கீர்த்தி. என்ன இந்த ஸ்கூல் பேர் வந்து கொடுக்கலாம், அதை கொடுக்க தேவையில்ல. KN கற்காய்த்தியும் ஆவி. அப்ப உங்களுக்கு விளங்கணும் இந்த நோட்டீஸ் வந்து மிஸ்ஸிங் நோட்டீஸ் அப்படி எழுதுறேன்னு விளங்கணும். மிஸ்ஸிங் நோட்டீஸ்ன்னா முதலே நீங்க துவங்குங்க. ஐ கேவ் மிஸ்ட், நான் தவற விட்டுள்ளேன் என்னத்தை, மை ஸ்மால் சைஸ் ரெட் கலர். அதுலயே அந்த டிஸ்கிரிப்ஷன் கேக்கி அதை வந்து முதலே கொடுத்துருங்க. அங்கால அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த தார பொருளின் வந்து டிஸ்கிரிப்ஷன் பற்றி எழுத சொல்லுவாங்க. அதாவது வந்து கொம்பாஸ் பாக்ஸ், இதெல்லாம் வந்து கலர் பாக்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லிக்க நீங்க அதுலயே வந்து சைஸை கொடுத்துருங்க. அங்கால வந்து இட் இஸ் ரெட் கலர் அப்படி என்று கொடுக்காம ஐ ஹேவ் மிஸ்ட் மை ஸ்மால் சைஸ் ரெட் கலர் டிக்ஷனரி புக் கான்டென்ட் இப்போ காலப்பகுதியும் அதுல வந்துடும். அட் மை ஸ்கூல் மெயின் கோல், அதாவது இங்க எப்பொழுதுண்டா அதுவும் அப்படியே வந்துட்டு எப்பொழுது நீங்க துளைச்சனீங்கன்னு நினைக்கிறான். வெண்ணண்டா பொழுது, வெண்ணன்ற மீனிங் வந்து பொழுது. when I participated to the meeting. சரிதானே? when I participated